இரண்டாவதாக கொஞ்சத்திலே உண்மையாக இருங்கள். கொஞ்சத்திலே உண்மையாக இருங்கள். லூக்கால நம்ம வாசிக்கிறோம், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். ரொம்ப முக்கியம். கொஞ்சத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். நிறைய நேரங்கள்ல நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, சின்ன தப்பு தானே கடவுள் மன்னிச்சிடுவார். சின்ன தப்பு தானே மனம் திரும்பிடலாம். சின்ன தப்பு தானே அறிக்கை செய்து விட்டு விடலாம் அப்படிலாம் யோசிக்கிறோம். யார்தான் தப்பு செய்யாம இல்ல. சின்ன விஷயம் தானே. அப்புறம் நம்ம தேவன்கிட்ட வந்துடலாம். ஆனா வேதம் சொல்லுது, கொஞ்சத்துல உண்மையாக இருக்க வேண்டும். கொஞ்சத்துல நீங்க உண்மையா இல்லைன்னா பெரிய காரியத்துல உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சத்துல அநீதியா இருந்தீங்கன்னா பெரிய காரியத்துல நிச்சயமா ரொம்ப அநீதியா இருப்பீங்க. ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். தாவீது சொல்றாரு, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கல்லியம் வந்து மண்டையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிரித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவிட்டேன். அடியன் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிரித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கல்லியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கல்லியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். கடவுள் உங்களை கொஞ்சத்துல தப்புவிட்டார் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாதான் பெரிய பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தாதான், கொஞ்சம் ஆட நீங்க உண்மையா இருந்து அதுல கடவுளுடைய மகிமையை பார்த்தாதான் நீங்க நாட்டையே காப்பாற்ற நிற்பீங்க. ஆட்டையே காப்பாற்றல அப்படின்னா நாட்டையும் நீங்க என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் என்ன பண்ணாங்க, கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது மாத்திரம் தான் சொல்றாரு, என்னை சிங்கத்தின் கைக்கும் கல்லியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார். ஆட்டை காப்பாற்றினாதான் நாட்டை காப்பாற்ற சான்ஸ் கிடைக்கும். ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சத்திலேயே உண்மை இல்லை அப்படின்னா, கொஞ்சத்துல தேவனுடைய மகிமையை பார்க்கலன்னா பெரிய பிரச்சனையை கண்டு பயந்து போய் கலங்கி போய் இருப்பீர்கள். நீங்க கொஞ்சத்துல உண்மையே இல்லை அப்படின்னா, கொஞ்சத்துல தேவனுடைய மகிமையை பார்க்கல அப்படின்னா, கொஞ்சத்துல கர்த்தர் உங்களை தப்புவிட்டார் அப்படின்ற உறுதி உங்களுக்கு இல்லை அப்படின்னா, ஒரு ஆர்மியே உங்க கூட இருந்தா கூட ஒரு ஆளுடைய சத்தத்தை கேட்டு நீங்க கலங்கி பயந்து இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கவில்லை. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. பைபிள் இன்டர்பிரிட்டேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி பைபிள்ல வியாக்கியானம் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப புரிஞ்ச வசனம், ரொம்ப தெளிவான வசனத்தை வச்சுதான் புரியாத வசனத்தை வியாக்கியானம் செய்யணும். புரியாத வசனத்தை வச்சு இல்ல 2-3 அர்த்தம் இருக்கிற வசனத்தை வச்சு ரொம்ப புரிஞ்ச வசனத்தை வியாக்கியானம் செய்யக்கூடாது. இது என்ன கிடையாதுன்னா, புரியாத வசனம் கிடையாது, 2-3 அர்த்தம் இருக்கிற வசனம் கிடையாது. ரொம்ப புரிஞ்ச வசனம், ரொம்ப தெளிவான வசனம். இந்த வசனம் என்ன சொல்றது, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அநேகத்தின் மேல் அதிகாரியாக கடவுள் உங்களை வைப்பார். யோசிச்சு பாருங்க, பூமியில எல்லாரும் வேற வேற இடத்துல பிறக்கிறோம், வேற வேற தாளந்து இருக்கு, வேற வேற சூழ்நிலை இருக்கு. கடவுள் எப்படி எல்லாரையும் நியாயம் தீர்க்க போறார்? எப்படி நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னா, கடவுள் உங்ககிட்ட என்ன தண்டு இருக்கிறார், அந்த கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருக்கிறீங்களா, அதை வச்சுதான் கடவுள் நியாயம் தீர்க்க போறார். யோசிச்சு பாருங்க, கடவுள் என்ன சொல்ல எல்லாருக்கிட்டையும், கல்ல பிழிஞ்சி தண்ணி ஏத்தியான்னு கேட்கல. கடவுள்னா சொல்ல, ரொம்ப கஷ்டமானதை செஞ்ச, ரொம்ப பெரிய பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சு நினைச்சு பார்க்க முடியாதெல்லாம் செஞ்சு அப்படி சொல்ல, உங்ககிட்ட தண்டை கொஞ்சத்துல உண்மையா இருந்தியா, அதை வச்சுதான் கடவுள் என்ன பண்ண போறாரு, நியாயம் தீர்க்க போறாரு. கடவுள்னா சொல்ல, டாக்டருக்கு மட்டும்தான் பரலோகத்துல இடம் இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் இல்லை அப்படி சொல்ல. இல்ல என்ன சொல்ல, நீச்சல் வீரர்களுக்கு மட்டும்தான் பரலோகத்துல இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ பாலைவனத்துல யாரா போனா அவங்க என்ன கேட்பாங்க, நீச்சல் அப்படின்னா என்னது அப்படி கேட்கலாம். அவங்களுக்கு நாக்குக்கே தண்ணி இல்லை, நான் எப்படி ஸ்விம்மிங் கத்துக்கிறது, நான் எப்படி நீச்சல் கத்துக்கிறது அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, அப்ப கேட்பாங்க. அப்போ கடவுள் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னா, கொஞ்சத்துல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா, அதை வச்சுதான் நியாயம் தீர்க்க போறாரு. என்ன சொல்ல, நல்ல பெரிய பெரிய வித்தெல்லாம் பூமியில செஞ்சுட்ட அப்படி சொல்ல, இப்படிதான் சொல்றாங்க. ஆனா எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாமத்தினாலே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. கடவுள் சொல்றாரு, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படி சொல்றாரு. அவர் ரொம்ப ரொம்ப பயமான வார்த்தை. இன்னொருத்தர் கிட்ட சொல்றாரு, பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன், என்னை
சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நிறைய நேரத்துல நம்ம நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை விட்டுடுறோம். நிறைய நேரத்துல நம்மளால எதை செய்ய முடியுமோ அது முக்கியம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். கடவுளுக்காக ஏதோ பெருசு பெருசா செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா கடவுள் சொல்றாரு, இல்ல இல்ல, அது அக்கிரம செய்கைக்காரரே அப்படி சொல்றாரு. நம்மளால என்ன முடியும்? நம்ம உண்மையா இருக்க வேணும். நம்ம கிட்ட தண்டத்துல நம்ம உண்மையா இருக்க வேணும். நிறைய நேரங்கள்ல கிறிஸ்துவம் என்னது அப்படின்றதே மறந்து போயிடும். அது கொஞ்சத்துல உண்மையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. தேவன் நமக்கு போதித்த கிறிஸ்துவத்தையே மறந்து போயிடும். இதுதான் தேவன் போதித்த கிறிஸ்தவம். மிகவும் சிறியவனாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கடவுளுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா யாருக்கு செய்யறோம்? கடவுளுக்கு செய்யறோமா? இந்த வசனம் சொல்லுது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வாவ்! அப்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து சொல்ற, இயேசு கிறிஸ்து ஏதாவது செய்யணும்னா ரொம்ப சிறியவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவோடைய சிஷ்யர்களா இருப்பது? ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம எப்படி இயேசுனுடைய சீஷன் மற்றவங்க அறிஞ்சுக்கணும்? நம்ம அன்புள்ளவர்களாக இருப்பதினால். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மறந்துட்டோம், எல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு யோசிச்சிட்டோம். இதுதான் கொஞ்சம் இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு மறுபடியும் பேசிக் வரணும். அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிறியவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். நம்ம சொல்ற மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்காக யோசிக்கிறோம் பாருங்க. நம்ம இப்போ வாழ்க்கை ஃபுல்லா மைல் ஸ்டோன்ஸ்க்காக வாழ்றோம். மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வாழும்போது ஏதோ ஒரு லக்குக்காக வாழ்றோம். சின்ன வயசுல இருக்கும்போது பிறந்த நாளுக்காக வாழ்றோம். அப்புறம் சைக்கிள் வேணும் அந்த நாள் எதிர்பார்த்து வாழ்றோம். அப்புறம் நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், நல்ல காலேஜ் கிடைக்கணும், ஏதோ ஒரு நாள் அந்த ஒரு நாள் எதிர்பார்த்து வாழ்றோம். திருமணம் ஆகணும், கல்யாணம் நடக்கணும், அப்படி வாழ்றோம், குழந்தை பிறக்கணும். அது மாதிரி யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இப்போ ஒரு 80 வயசு ஆயிடுச்சு. 80 வயசு ஆயிடுச்சு. எத்தனை நாளுக்காக நீங்க வாழ்ந்துருக்கீங்க? 10 நாளுக்கு வாழ்ந்துருக்கீங்க. 80 வருஷம் வாழ்ந்துட்டு உங்க வயசு 80. ஆனா எத்தனை நாளுக்காக வாழ்ந்திருக்கீங்க? 10 நாளுக்காக வாழ்ந்திருக்கீங்க. இது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு அறிவில்லாத ஒரு வாழ்க்கை, சோகமான ஒரு வாழ்க்கை. அதனால நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கடவுள் உங்களுக்கு தந்த கொஞ்சத்தை எண்ணி பாருங்கள். நல்ல குடும்பம் தந்திருக்கிறார். கடவுள் நல்ல உடல் சுகத்தை தந்திருக்கிறார். தேவனை அறிகிற அறிவை தந்திருக்கிறார். ரட்சிப்பை தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அதனால கொஞ்சத்தை எண்ணி பாருங்கள். கொஞ்சத்துக்கு உண்மையா இருங்கள். தேவனை அறிகிற அறிவை தேவன் தந்திருக்கிறார். அதை பற்றிக் கொள்ளுங்கள். நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கொஞ்சத்தில் உண்மையா இருங்கள்.